ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மகளிர் உரிமை தொகை கொடுத்துவிட்டால் பாலியல் கொடுமைகளிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும் என ஸ்டாலின் நினைக்கிறாரா என பாஜக எம்எல்ஏ வானதி கேட்டார். இதற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றியெல்லாம் பெரிய அளவிலே கவனத்தை எடுத்து இந்த அரசு செயல்படுவதை பற்றி குறிப்பிடாமல் சம்பந்தமே இல்லாமல் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பற்றி அதிகமாக பேசி மற்றும் அந்த குறிப்பிட்ட வழக்கில் தொடர்புடைய நபர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்பதோடு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறது என இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் பதிலளித்திருக்கிறார். மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டா பாலியல் சம்பவங்கள்ல பாதுகாப்பு கிடைச்சிரும் நினைக்கிறாரா முதலமைச்சர்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரணமாக அனுதாபியாக இருப்பவர் சக்தி வாய்ந்த அமைச்சர்களோடு நெருக்கமாக நின்று புகைப்படம் எடுக்க முடியுமா? சாதாரண அனுதாபி அமைச்சரை பக்கத்தில் நெருங்க முடியுமா? அப்ப அனுதாபியே இத்தனை குற்ற வழக்குகளோடு அமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்றால் அப்போ ஒருவேளை கட்சியில பவர்ஃபுல் பதவி இருந்ததுன்னா அவர்களை நெருங்க முடியுமா? எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு மத்திய அரசை குறை சொல்கிறார். சரி, இந்த வழக்குல நீங்க மத்திய அரசை குறை சொல்றீங்க, கவர்னரை குறை சொல்றீங்க. கவர்னர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, துணைவேந்தர் போடல, அதனால எங்களுக்கு இதுல பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, கவர்னர் சம்பந்தப்படாத சட்டம் ஒழுங்கு காவல்துறை முழுதாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொது இடங்களில் எல்லாம் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்கிறதே, அப்போது அதற்கு நீங்கள் தானே முழுதாக பொறுப்பேற்க வேண்டும்.